சிம்மராசி நேயர்களே, கணவன் மனைவி மனசு விட்டு பேசிக்குவீங்க அப்படின்னு சொல்றாங்க. டேய் எதுக்குடா நேத்து நைட் என் மூஞ்சி மேல கால வச்ச அப்படின்னு உங்க வைஃப் கேட்க, அது பேபி நிலாவுல கால் வைக்கணும்னு ரொம்ப நாளா ஆசை. அவ்வளவு செலவு பண்ணி நம்ம அம்பிட்டு தூரம் போக முடியாது இல்லையா? நீ எனக்கு நிலா மாதிரி தானே, அதான் ஒரு தடவை காலை வச்சுட்டேன் அப்படின்னு நீங்க மனசு விட்டு பேசிக்குவீங்களா? அடுத்ததாக வரும் நம்ம கன்னிராசி நேயர்களே, டு யூ நோ ஒன் திங்? என்னங்க ஃப்ரெஷ் ஜூஸ் போட்டு தரப்படும், ஃப்ரெஷ் ஜூஸ் போட்டு தரப்படும்னு எல்லா ஃப்ரூட் ஸ்டால்லயும் போர்டு வச்சிருக்கானுங்களே. ஆமா, ஆனா உண்மை என்ன தெரியுமா? என்னங்க ஃப்ரெஷ் ஜூஸ் போடப்படுவது பழைய பழங்கள்ல தான். அவங்க அதை எப்ப வாங்கி வச்சானுங்கன்னு தெரியாது, ஆனா போர்டு மட்டும் ஃப்ரெஷ் ஜூஸ் போடப்படும்னு வச்சிருக்கானுங்கன்னு நீங்க சொல்றதை கேட்டு பல பேர் ஆமா இல்ல அப்படின்னு ஆச்சரியப்பட்டு போவாங்களாம். அடுத்ததாக வரும் நம்ம துலாம் ராசி நேயர்களே, பொண்ணுங்க கிட்ட நீ கோவமா இருக்கியா அப்படின்னு கேட்டீங்கன்னா 3 பதில் வரும். ரியலி? என்னது? ஃபர்ஸ்ட் ஆமான்னு வரும். அப்படின்னா ஆமான் தான் அர்த்தம். ரெண்டாவது இல்லன்னு பதில் வரும். அப்படின்னா அதுக்கும் ஆமான் தான் அர்த்தம். மூணாவது தெரியலன்னு பதில் வரும். அதுக்கும் ஆமான் தான் அர்த்தம். பொண்ணுங்களை புரிஞ்சிக்கவே முடியாது சார் அப்படின்னு யதார்த்தமா பதார்த்தமா பேசிருவீங்களா? விருச்சிக ராசி நேயர்களே, டாடி தாத்தா டான்சரா? டாடி இவ்வளவு நாள் அவர் ஆடி நான் பார்த்ததே இல்ல, இன்னைக்கு செமையா பெர்ஃபார்ம் பண்றாரு. என்னடா சொல்ற? தாத்தா டான்ஸ் ஆடுறாரா? ஆமா. எங்க? கிச்சன்லயா? ரொம்ப நேரமா சுவிட்ச் பாக்ஸ் வயரை புடிச்சிட்டு ஆடிட்டு இருக்காரு டாடி அப்படின்னு உங்க பையன் சொல்லும் போது, அடே ஐயோ பயலே, எங்க அப்பா கரண்ட் ஷாக் அடிச்சு துடிக்கிறாரு, உனக்கு பார்த்தா டான்ஸ் மாதிரி தெரியுதாடா, காப்பாத்துறா, பெஞ்சு ஜாப் பண்றாடே அப்படின்னு தந்தையும் மகரும் இன்னொரு தந்தையை காப்பாத்த ஓடுவீங்களாம். தனுசு ராசி நேயர்களே, நீங்க அறிவாதான் பேசுவீங்களாம். ஏங்க போன மாசம் உங்க ஷோரூமுக்கு வந்து இதே சட்டையை விலை கேட்கும் போது 1750 ரூபான்னு சொன்னீங்க. ஆமா, இப்போ 1999 ரூபான்னு சொல்றீங்க. ஆனா ஆடி ஆஃபர்னு போர்டு வேற வச்சிருக்கீங்க. என்னங்க பித்தலாட்டமா இருக்கு அப்படின்னு அங்கிள் கேட்க, சார் ஆடி ஆஃபர் உங்களுக்குன்னு யார் சார் சொன்னது? ஆடி ஆஃபர்ன்றது கடைக்காரங்களுக்கு சார். இது கூட புரியாம நீங்க சொல்றதை கேட்டு நான் சொல்லலீங்க. தனுசு ராசி அறிவாதான் பேசுவாருங்க அப்படின்னு வாங்கலாம். அடுத்ததாக வரும் நம்ம மகர ராசி நேயர்களே, நாம தேடி போற காதலை விட நம்மள தேடி வர காதல் தான் நிலையானது அப்படின்னு பெரியவங்க எல்லாம் சொல்லிருக்காங்க. சரி, எனக்கு என்ன டவுட்னா, இப்படி 2 பேருமே நினைச்சா யார தேடி போறது, இல்ல யார் தான் யாரை தேடி வருவாங்க? ரைட், இதை பத்தி நம்ம டிஸ்கஸ் பண்றோம். இது ஒரு முக்கியமான விஷயம், எல்லாருமே பேச ஆரம்பிச்சிருவாங்களாம், எல்லாரையும் யோசிக்க வச்சிருவீங்களாம். அடுத்ததாக வரும் நம்ம கும்பராசி நேயர்களே, ஏங்க ரொம்ப சோகமா இருக்கீங்க? ஏத்த வீட்டு அங்கிள் என்ன கிண்டல் பண்ணிட்டாரு. ஏன், என்ன சொன்னாரு? கொஞ்சம் மூஞ்சிக்கு பவுடர் போட்டுட்டு லிப்ஸ்டிக் போட்டுட்டு போனேன். சரி, அதுக்கு அந்த அங்கிள் என்ன சொன்னாரு தெரியுமா? என்னங்க சொன்னாரு? உடைச்சு போன டிஸ்பிளேவுக்கு டெம்பர் கிளாஸ் எதுக்குமான்னு கேட்டார். என்னத்த சொல்லு அப்படின்னு நீங்க அவமானப்பட்டதை ஷேர் பண்ணுவீங்களா? மீனராசி நேயர்களே, சார் எனக்கு ஒரு பொண்ணை பிடிச்சிருக்கு, அவளை எப்படியாவது கரெக்ட் பண்ணி லவ் பண்ணி கல்யாணம் பண்ணிக்கணும்னு நினைக்கிறேன். ஏதாவது ஒரு பிக்கப் லைன் இருந்தா நல்லா இருக்கும், எனக்கு கொஞ்சம் ஹெல்ப் பண்ண முடியுமான்னு ஏத்து விட்டு பையன் உங்ககிட்ட கேட்க, பிக்கப் லைன் தானே, நேரா அந்த பொண்ணு கிட்ட போய் உனக்கு கொல்லி வைக்கிற பொறுப்பை என் பிள்ளைக்கு குடுடி அப்படின்னு கேளு. சார் வேற லெவல்ல இருக்கே சார், ட்ரை பண்ணி பாடுறா, பிடிச்சிருந்தா பொண்ணு கிடைக்கும், இல்லனா உடம்பெல்லாம் பொண்ணு கிடைக்கும். தெரிக்க விடுவீங்களாம். மேஷராசி நேயர்களே, ஒரு தோசை ஆகட்டும் இல்ல இட்லி ஆகட்டும், 2 வகை சட்னியும் ஒரு சாம்பார் இருந்தா தானே அந்த டிஃபன் கூட திருப்தியா அமைது. ஆமா, பொண்ணு பாக்குறதே பாக்குறீங்க கல்யாணத்துக்கு, 2 பாருங்கன்னு சொன்னேன். இது ஒரு குத்தமா? திருத்தி அடிக்கிறாங்க, கழுவி ஊத்துறாங்கன்னு உங்களுடைய சங்கடத்தை எல்லாரும் கூட ஷேர் பண்ணுவீங்களாம். ரிஷபராசி நேயர்களே, வேற லெவல்ல காதோல் பண்ணுவீங்க அப்படின்றாங்க. டே ஏபிசிடி சொல்றான்னு உங்க லவர் சொல்ல, ABCEF. டேய் டி எங்கடா? உனக்கு தான் டி சொன்னா பிடிக்காது இல்ல, அதனால நான் ஏபிசிடில கூட சொல்ல மாட்டேன் அப்படின்னு நீங்க சொல்றதை கேட்டு மத்த காதலர்கள்லாம் கடுப்பாயிடுவாங்களாம் சார். அடுத்ததாக வரும் நம்ம மிதுன ராசி நேயர்களே, டேய் இங்க வாடான்னு எங்க அம்மா கிச்சன்ல இருந்து கத்துனாங்க சார். சொல்லுமா நானும் பதறிட்டு ஓடினேன். அதை எட்ரா அப்படின்னாங்க. எதம்மா எத அப்படின்னு நான் பதறினேன். அங்க இருக்கு பாறா எருமை, அங்க இருக்கு பாறா, அதை எட்ரா அப்படின்னாங்க. அங்கனா எங்கம்மா எதமா எடுக்க சொல்ற அப்படின்னு கதறேன் சார். அப்புறம் உன்கிட்ட ஒன்னு அவசரம்னு கேட்டா நீ செத்ததுக்கு அப்புறம் தானே எடுத்துட்டு வருவோம் உங்க அப்பன மாதிரியே, அல்ல நானே எடுத்துக்கிறேன்னு போயிட்டாங்க சார். இப்போ வரைக்கும் அது எதுன்னு தெரியல, அங்க எங்கன்னு தெரியல, ஏன் என்ன கூட்டாங்கன்னு தெரியல சார். கண் கலங்கி போய் நிப்பீங்களா கடகராசி நேயர்களே? ஒரு விஷயம் சொல்லட்டுமா? வான்கோழி நீல நிறத்தில் இருப்பதில்லை அப்படின்னு நீங்க சொல்லும் போதே, பால் சுறா பாலே குடிப்பதில்லை, நாங்களும் கவுண்டர் சொல்லுவோம்டா, இதெல்லாம் ஒரு விஷயம் சொல்ல வந்துட்டீங்க அப்படின்னு சந்திராசிரமத்துல ரொம்ப வாண்டடா விலைக்கு இழுப்பீங்களா? அலர்ட்டா இருங்க.